ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாங்காய் சீசன் வந்ததுன்னா இந்த சாம்பார் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு முதல்ல நான் இங்கே 2 பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கத்திரிக்காய், ஒரு சின்ன சைஸ் மாங்காய். பெருசாக இருந்தால் பாதி மாங்காய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். இது புளிப்பு இல்லாத பெரிய மாங்காய். தக்காளி 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம், 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, ஒரு பெரிய சைஸ் பூண்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல நான் இங்கே ஒரு குக்கரில் 1 கப்பு பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை நல்லா கழுவி போட்டுடலாம். இந்த பருப்பெல்லாம் கழுவி போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குக்கருக்கு மூடி போட்டுட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பானால் நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் பாதி எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி 2த்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இது மட்டும் சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இன்னொரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு காய் வெந்து வரும்போது சரியாக இருக்கும் சாம்பார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வாட்டி கொதிக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வேகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு 1-2 நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாம்பாரில் இந்த மாதிரி லாஸ்ட்டில் பூண்டு நசுக்கி சேர்க்கறதுனால நல்லா மணமாக இருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாங்காய் வேகிற வரைக்கும் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்காங்க, ருசி நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கும் போது. இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் நல்லா மாறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிச்சிருக்கிறத எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடியாக இருக்குது. இது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.